தொடரும் லீலை தோப்புக்கரணம். ஈசன் மகன் கணபதிக்கும் மகாவிஷ்ணுவுக்கும் ஒரு நாள் ஒரு விவாதம் ஏற்பட்டு சண்டையிட்டுக் கொண்டனர். கணபதி சிரித்துக் கொண்டே விஷ்ணுவின் கையில் இருந்த சக்கரத்தை பிடுங்கி தன் வாய்க்குள் போட்டுக்கொண்டாராம். விஷ்ணுவோ செய்வதறியாமல் தம் இரு கைகளால் இரு காதுகளையும் முரணாக பிடித்து வலது கை இடது காதையும் இடது கை வலது காதையும் சேர்த்து பலமுறை உட்கார்ந்து எழுந்தார். தோர்பீகரணம் என்பதே மருவி தோப்புக்கரணம் என்று ஆகிவிட்டது. அதை பார்த்த கணபதி மகிழ்ந்து சிரித்த போது அவர் வாயிலிருந்த சக்கரம் கீழே விழுந்தது. மகாவிஷ்ணு தயவுடன் பெற்றுக்கொண்டார். நாமும் நெற்றி பொட்டில் குட்டிக்கொண்டு காதுகளை பிடித்தபடி தோப்புக்கரணம் போட்டால் கணபதி மகிழ்ந்து நமக்கும் நன்மைகளை செய்து அருள்மழை பொழிவார். தொடரும் லீலை கணபதியே பிரம்மம் என்பது குறித்ததாகும்.